நம்ம கம்பெனி எம்ஓபி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் 25 ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்ல இருந்து பழைய சிவாரன்ற லொகேஷன்ஸில் நம்மளோட சைட் லொக்கேட் ஆயிருக்கு. சங்கராபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளோட சைட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கரில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 70 பிளாட்ஸ் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து டிடிசிபி அப்ரூவல் உங்களுக்கு 50 இயர்ஸ் மொதல் டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துருவோம். இது மெயின் ரோட்லேருந்து கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு. வாலாஜாபாத் டு செங்கல்பட்டு ரீச் ஆகிறதும் செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தகம் இந்த 3 காரிடர் தான் இப்போ வந்து அஸ்ரோ வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ரெசிடென்ஷியல் growth அந்த அளவு வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. செங்கல்பட்டுல கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாயில வந்து பஸ் டெர்மினல் கட்டிட்டு இருக்காங்க. இது மூணையும் கனெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு வாலாஜாபாத்தையும் நம்ம மீன் பண்றாங்க. ஆவடியில இருந்து டுவர்ட்ஸ் வந்து செங்கல்பட்டுக்கு ரீச் ஆகி உங்களுக்கு கூடாஞ்சேரி வர மாதிரி ப்ரொபோசல் இருக்கு. ஸோ ஏசியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. தாம்பரம் படப்பை அடுத்து ஒரகடம் இருக்கு. ஒரகடம் டு வாலாஜாபாத் ரோட்ல லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னா ஆதி இன்ஜினியரிங் காலேஜ் ரோடுக்கு உங்களுக்கு பெரிய கட் அவுட் வச்சிருப்பாங்க. அந்த சைட்ல இருந்தே நீங்க வரலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட நீடு என்ன இருக்கு அப்படின்னா, நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல ஒர்க் பண்றதா இருக்கட்டும், நான் வந்து உடனே வீடு கட்டுற ஆஸ்பெக்ட்ல பார்ப்பேன் அப்படின்னா இந்த சைட்டை நீங்க பக்காவா சூஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் என்ன சார்? ஆக்சுவலாக இந்த லொகேஷன் எங்கே சார்? சூப்பர் சார். நம்ம கம்பெனி எம்ஓபி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் டீனவுட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இதுவரையும் நம்ம 25 ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன்கோயிங்கில் ஒரு 8 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்ல இருந்து பழைய சிவாரன்ற லொகேஷன்ஸில் நம்மளோட சைட் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே சார். இன்படி நீங்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து வரதா இருந்தாலும் 4வது ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பழைய சிவாரம் உங்களுக்கு. ஓகே. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நியர்பைல இருக்கு. சங்கராபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட சைட் லொக்கேட். அதாவது நம்ம பார்க்குற தூரத்தில் தான் அந்த பஸ் ஸ்டாப் இருக்கு. கரெக்ட். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 100 மீட்டர் தான் நம்மளோட சைட் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே சார். இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் சார்? இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கரில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 70 பிளாட்ஸ் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லெவலில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே சார். அதே மாதிரி என்னென்ன அப்ரூவல் சார் இருக்கு? இது வந்து டிடிசிபி அப்ரூவல் உங்களுக்கு. சூப்பர். ப்ராப்பரான அப்ரூவல்ங்கிறதுனால உங்களுக்கு 50 இயர்ஸ் மொதல் டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துருவோம். சூப்பர். அஸ் வெல் அஸ் உங்களுக்கு பேங்க் லோன் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். 70% வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். மேஜர் பேங்க்ஸில் எல்லாமே நம்மளுக்கு லோன் டைப் பண்ணியிருக்கோம். ஏபிஎஃப் லெட்டரும் வாங்கியிருக்கோம். ஓகே சார். பார்க்குற வியூவர்ஸ் வந்து வாலாஜாபாத்தில் அதுவும் எம்ஓபியில் இந்த லொக்கேஷனில் ஏன் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிற வேலையான பாயிண்ட் சொல்லுங்கள் சார். சூப்பர் சார். இப்போது நம்ம இண்டஸ்ட்ரியல் காரிடர்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மகேந்திரா வேர்ல்டு சிட்டி, ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் இந்த காரிடர் நீங்கள் மீன் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஏ இண்டஸ்ட்ரியல் காரிடர். கரெக்ட். சிப்காட். ஸோ வேர்ல்டுலேயே நம்பர் 1 சிப்காட்டை உங்களுக்கு வந்து ஒரகடத்தை சொல்கிறாங்க. மேஜரான எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே லொக்கேட் ஆகிருக்கிறதுனால அதை சுற்றி ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. கரெக்ட். இப்போ எம்படி இன்னொன்று என்னன்னா ரெண்டல் பேசிக் வந்து இப்போ வீடு கட்டி கூட, ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து ரெண்டல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. சூப்பர். அப்படி கூட இங்கே பண்ணலாமா சார்? ஆப்வியஸ்லி ஒரு ப்ராஜெக்டை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் உடனே வீடு கட்டுற ஆஸ்பெக்டில் பார்ப்பேன், இல்லை ரெண்டல் ஆஸ்பெக்டில் பார்ப்பேன். நான் ஃபியூச்சரில் அப்ரிஷியேஷன் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த 3 கான்செப்டில் தான் நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. ஓகே. ஸோ அந்த அளவு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது மெயின் ரோட்லேருந்து கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. அப்ரிஷியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவும் பக்காவாக இருக்குது. ஓகே. வாலாஜாபாத் டு செங்கல்பட்டு ரீச் ஆகிறதும் செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தகம் இந்த 3 காரிடர் தான் இப்போ வந்து அஸ்ரோ வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ரெசிடென்ஷியல் growth அந்த அளவு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் மதுராந்தகத்தில் ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. செங்கல்பட்டுல கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாயில வந்து பஸ் டெர்மினல் கட்டிட்டு இருக்காங்க. இது மூணையும் கனெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு வாலாஜாபாத்தையும் நம்ம மீன் பண்றாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடியில இருந்து டுவர்ட்ஸ் வந்து செங்கல்பட்டுக்கு ரீச் ஆகி உங்களுக்கு கூடாஞ்சேரி வர மாதிரி ப்ரொபோசல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ரிசியேஷன் பாயிண்ட் உள்ள நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரதுனால இந்த இடத்துல நீங்க லேண்ட் வாங்குறதுன்றது உங்களுக்கும் வாங்குற ஃபியூச்சருக்கும் நல்ல ஒரு செக்யூரான ஒரு அசெட், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு growth இருக்கு. இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 5 or 10 இயர்ஸ்ல வேற லெவல்ல வந்து இப்போ டபுள் ட்ரிபிள்ல கூட நம்ம சேல் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அப்ரிசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் வந்து கரண்ட்ல எந்த இருக்குன்னு நீங்க பார்க்க முடியாது. ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு அந்த இடம் மாறுது அப்படிங்கிற இடத்த தான் நீங்கள் மீன் பண்ணி வாங்கணும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு உள்ள ப்ராப்பர்ட்டி. ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும் உங்களுக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் நீங்கள் சொல்லவே வேண்டாம். ரெண்டாவது என்டர்டைன்மெண்ட். நான் வீக்கெண்டான ஒரு ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னாலும் ஒரு 10 to 20 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். சரிங்க சார். இல்லை நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சினா ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஆஸ்பெக்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஒரு மெடிக்கல் ரிசர்ச் சென்டரே பக்கத்துலேயே நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. சரி, ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் ஓகே. இப்போ நியர்பையில் வந்து இது வந்து சிப்காட் ஏரியான்றனால நியர்பை வந்து ரெசிடென்ஷியலுக்குள்ள நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கு. எஸ் சார். சரிங்க சார். இது ஓகே.
இப்போ வந்து கனெக்டிவிட்டி பத்தி சொல்லிடுங்க. சூப்பர். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்றத ஒன் பை ஒன்னா போயிடலாம். கண்டிப்பா சார். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி. நீங்க எந்தெந்த வழியா வந்து நம்ம ப்ராஜெக்டை வரலாம்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிட்டில இருந்து வர்றீங்க, அதாவது நம்ம கிண்டி தாம்பரம் வழியா வர்றீங்க அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோயில ரைட் சைடு எடுத்து நீங்க வரலாம். இல்ல செங்கல்பட்டு வழியா வந்தீங்கனாலும் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். சூப்பர். திம்மாவரம், ஆத்தூர், பழைய சிவாரத்துல நம்ம சைட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே சார். நீங்க வாலாஜாபாத் வழியா வர்றீங்க அப்படின்னா வாலாஜாபாத்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிராவல் லெஃப்ட் சைடு சங்கராபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு நம்ம சைட்டு. சூப்பர். ஏசியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம சைட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. இல்ல நான் படப்பை தாம்பரம் வழியா வரேன் அப்படின்னா தாம்பரம் படப்பை அடுத்து ஒரகடம் இருக்கு. ஒரகடம் டு வாலாஜாபாத் ரோட்ல லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னா ஆதி இன்ஜினியரிங் காலேஜ் ரோடுக்கு உங்களுக்கு பெரிய கட் அவுட் வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த சைட்ல இருந்தே நீங்க வரலாம். நான் காஞ்சிபுரத்துல இருந்து வர்றேன் அப்படின்னா வாலாஜாபுரத்தை நீங்க மீன் பண்ணி வந்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க வாலாஜாபாத் ரீச் ஆகலாம். சூப்பர். அதாவது வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி நம்ம லொகேஷன் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. லேஅவுட் வந்து எல்லா சைடும் போய்க்கலாம். இங்கிட்டு காஞ்சிபுரம் போலாம், இங்கிட்டு வந்து செங்கல்பட்டு போலாம், மதுராந்தகம் போலாம், அதே மாதிரி இங்கிட்டு வந்து உரக்கடம் போலாம். இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் மாதிரி தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஹப் மாதிரி உங்களுக்கு வாலாஜாபாத்ன்றது ஒரு மெயின் ஹப் மாதிரி இப்போ வந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்மளோட ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. சூப்பர். சரிங்க சார். இப்போ வந்து கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கு சார் இந்த சைட்டுக்கு. இப்போ வந்து இந்த சைட்டு வந்து வீடு கட்டி வர்றது கரெக்டா இருக்குமா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா இருக்குமா? இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட நீடு என்ன இருக்கு அப்படின்னா நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல ஒர்க் பண்றதா இருக்கட்டும், நான் வந்து உடனே வீடு கட்டுற அஸ்பெக்ட்ல பார்ப்பேன் அப்படின்னா இந்த சைட்டை நீங்க பக்காவா சூஸ் பண்ணலாம். ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு ரோடு கனெக்டிவிட்டி ஒரு 30 ஃபீட்ல பிளாக் டாப் ரோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவி ஃபெசிலிட்டிஸ் நம்ம எடுத்துகிட்டு வர ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு. ஓகே. இங்கே கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட்லேயே ஸ்வீட்டான கிரவுண்ட் வாட்டர். சூப்பர். வாட்டர் நல்லா இருக்கு. சூப்பர். தண்ணி வந்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கு. நீங்கள் வந்து ஆர்ஓ போட வேண்டிய அவசியமே இருக்காது. வாங்கினீங்கன்னா உடனே வீடு கட்டுற எல்லா அம்சமும் இந்த இடத்துல அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சூப்பர் சார். நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சைட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரிஸாக இருக்கும். சுற்றி மரங்கள் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரோட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 16,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கும் இடம் கொடுத்துருக்கோம், as well as பார்க்குக்கும் இடம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. வேற மாதிரி நீங்க இடத்துல இடம் வாங்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து வெளியில போய் பார்க்கு பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. வெளியே போக தேவையில்லை, போக தேவையே கிடையாது. உள்ளே நம்ம பார்க்கும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சூப்பர். இப்போ வந்து நீங்க வீடு கட்டுற ஆஸ்பெக்ட்ல கேட்டீங்க சார். இப்போ இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஃபியூச்சர்ல எந்த அளவு இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வரலாம். நீங்க எந்தெந்த இடம்லாம் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா இதை சுத்தி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் காரிடர், சிப்காட் as well as டிட்கோ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்க. என்னமா ஒரகடம் சிப்காட் இருக்கு, as well as ஸ்மார்ட் சிட்டி டிட்கோ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ். கரெக்ட். ஸோ டிட்கோவும் டெவலப் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து டபுள் த அப்ரிசியேஷன் ஆகும். கரெக்ட் சார். வித்தின் 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி போட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட 50% 60% இன்க்ரீஸ் தான் நீங்கள் பண்ணி ஆகும். கண்டிப்பா ஆகும். நீங்க அத அப்ரிசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பக்காவா இருக்கும் நம்ம சைட். அதாவது வந்து அப்ரிசியேட் தான் ஆகும், டிப்ரிசியேட் ஆகாது. கண்டிப்பா கண்டிப்பா சார். லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து அப்ரிசியேஷன் உள்ள ஒரு ப்ராடக்ட், லையபிலிட்டி ப்ராடக்ட் கிடையாது, இட்ஸ் அசெட். ஓகே. நீங்க வாங்கி போறது இதோட வேல்யூ. என்னைக்குமே லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க தோத்தன்றது சரித்திரமே கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த இடம் அப்படியே தான் இருக்கும். growth அதே மாதிரி ஆகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா இது வந்து ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு செக்யூரான ஒரு அசெட். ஓகே சார். சைட்டுக்குள்ள என்னென்ன சார் பண்ணிருக்கீங்க? சூப்பர் சார். இது வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி டெவலப் பண்ணியிருக்கோம். இது வந்து 3.5 ஏக்கர் உள்ள ஒரு ப்ராஜெக்ட். என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சுத்தி காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ள வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு பிளாக் டாப் ரோட்ஸ் நீங்க வந்து 30 ஃபீட் பிளாக் டாப் ரோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். as well as உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸ்க்கான எல்லா ஆப்ஷன்ஸும் உள்ள எடுத்துட்டு வர போறோம். ஓகே. சோலார் லைட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வந்து சொர்க்கம் மாதிரி இருக்கும் அந்த இடம் அப்படியே. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஆக்சுவலாக இந்த சைட் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்டில் ஃபுல்லாமே மரமாக தான் இருக்கும். ஆமா, சூப்பர். அதாவது வெயிலே இல்லை, நிழலாவே இருக்கு. செம்மையா கொடுத்துருக்கீங்க சார். ஆனால் இது வந்து பக்காவா கிரீனரிஸ் வந்து பக்காவா இருக்கும். அந்த விஷயமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆமா, நான் வந்தோடனே பார்த்து சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அந்த ஏன்னா எல்லா இடத்துலையும் பாருங்க சூப்பரா இருக்கு. சைட் ஃபுல்லாமே மரங்களா கொடுத்துருக்காங்க. சார் இப்போ வந்து வீடு கட்டி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியர்பைல வந்து ஸ்கூல் காலேஜ் எதிர்பார்ப்பாங்க. அப்படி நியர்பை ஸ்கூல் காலேஜ் என்னென்ன சார்? இப்போ நம்ம சைட்டுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா நடந்து போகிற தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிராண்டடான ஸ்கூல்ஸ் எல்லாமே லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஏசியன் இன்டர்நேஷனல் ஸ்கூலு as well as செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. சூப்பர். ஸ்கூல் முடிச்சுட்டேன், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்லேயோ இல்லை இன்ஜினியரிங் காலேஜ்லேயே சேரணும் அப்படின்னா ஏபிஜேஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே. இந்த ரைட் சைடு பாத்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஆதி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, லார்டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் கூட இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஒரு மெடிக்கல் ஃபீல்டை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா வர வழியில பாத்தீங்கன்னா பிஎஸ்பிபி மெடிக்கல் காலேஜ் இருக்கு.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே சூப்பர் ரீச்சபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. சூப்பர். அதாவது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் நியர்பைலே இருக்குது. எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கும் நமக்கு. சார் இந்த சரௌண்டிங்கில் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி சார் இருக்குது? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உரகடம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இன்டிமேட் பண்ணேன். உரகடம் சிப்காட்டுக்கு நியர்பையே நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, டேம்லர், ரெனால்ட் நிசான், as well as ராயல் என்ஃபீல்டு, கொமாட்ஸோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா யமஹா, இந்த மாதிரி எம்என்சி கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற செக்டரில் இருந்தாலும் இருக்கட்டும், மகேந்திரா வெல்டு சிட்டி மாதிரி ஒரு ஐடி செக்டரில் ஐடி காரிடரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 15 to 30 மினிட்ஸ் ட்ராவலே நம்ம சைட்லேருந்து ரீச் ஆயிடலாம். ஓகே. ஸோ அந்த எம்ப்ளாயிஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது ஒரு இடமா இருக்கும், ஒர்க் பண்ணுறது ஒரு இடமா இருக்கும். வித்தின் ட்ராவலிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்களே ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ட்ராவல் டைமே ஒரு மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்னா அதுவே எங்கேயோ போயிடும். ஆக்சுவலாக 12 மணி நேரம் ஆயிடும். இது டிராவல்லே பாதி போயிடுது. கண்டிப்பா. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் நினைச்சீங்க அப்படின்னா, உரக்கடம் இந்த சரௌண்டிங்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நியர்பைல வந்து பட்ஜெட்ல வந்து பிளாட்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா பக்காவான லே அவுட்டு, அது மட்டும் இல்லாமல் க்ரீன் ஏரியா கொடுத்துருக்காங்க. நியர்பை ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ வீடு கட்டி வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ட்ராவலில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் போயிட முடியும். ஏன்னா இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஹப். இங்கிட்டு காஞ்சிபுரம் போறதா இருந்தாலும் சரி, இந்த சைடு மதுராந்தகம் வரைக்கும் போயிடலாம். செங்கல்பட்டு மதுராந்தகம் ரீச் ஆகலாம். இந்த சைடு சிட்டி ஆஸ்பெக்ட், ஐ மீன் தாம்பரம், சிட்டிக்கு போயிடலாம். ஸோ இது எல்லாமே ஹப். ஸோ அதனால இந்த சைடு நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருங்க, நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சைட் விசிட் கூட புக் பண்ணுவாங்க. ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றோம் சார் நம்ம. ஓகே, பண்ணிடலாம். அவங்க எல்லாம் வெயிட் பண்றது ரேட்டுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. சூப்பர் சார். ஸோ ரேட் என்ன சார்? இங்க வெறும் உங்க கையில வெறும் 3 லட்சம் இருந்தாலே இந்த இடத்துல நீங்க வந்து லேண்டை பை பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் சார்? சார் இங்க 600ல இருந்து 3300 வரையும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் அவைலபிளா இருக்கு. சூப்பர். கமர்ஷியலுமே இருக்கு நம்மள்ட்ட? கண்டிப்பா சார். இது வந்து ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்பேஸும் அவைலபிளா இருக்கு. ஓகே. நீங்க அந்த பிளாட் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். நீங்க கடை கட்டி வரதா இருந்தாலுமே கார்னர்லயே இருக்கு, நீங்க வீடு கட்டி வரதா இருந்தாலுமே அதுக்குமே இருக்கு. அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. டிடிசிபி அப்ரூவலோட இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணுமே தேவையில்லை ஆக்சுவலா. கண்டிப்பா சார். ஏன்னா தண்ணியுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா. நியர்பைல ஸ்கூல்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஆமா. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஒரு இது நினைப்பீங்க, இதெல்லாம் நியர்பை இருந்தால் நம்ம வாங்கலாம், சைட் அப்படி இருந்தால் ஓகே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வருவீங்க. அந்த மைண்ட் செட்டோட வந்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். வந்தோடனே டிக்கெட்ஸ் போயிருவீங்க. கண்டிப்பாக சார். இங்கே பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 12 lakhsலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஈவன் நீங்கள் வீடு கட்டுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். வில்லா பார்த்தீங்கன்னா 30 lakhsலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர் 30 லட்சம் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக சார். சரிங்க சார். இப்போ 3 லட்சம் இருந்தால் இடத்துக்கு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. வீடு கட்டி வரோம் அப்படின்னா அதுக்கு இனிஷியலாக ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பேங்க் லோன் 70% நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்க கையில் ஒரு 5 to 8 lakhs கையில் இருந்தாலே போதும், கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். பார்த்துங்க, ஒரு 3 லட்சத்துல 8 லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா, அதாவது 3 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இடத்த வாங்கிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறீங்க அப்படின்னா, அதே உங்கள்ட்ட வந்து ஒரு 5 to 8 லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா வீடு கட்டியே வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்காவா பண்ணிக்கலாம். 70% வந்து பேங்க் லோனும் அவைல் பண்ணி கொடுத்துறாங்க. இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை, பக்காவா இருக்கு இந்த சைட்டு. இந்த சைட்டை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டோர் ஸ்டெப் பிக்கப்ல இருந்து திருப்பி வந்து அவங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டு விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆப்ஷனும் இருக்கு. இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சைட் விசிட்டை இமீடியட்டா புக் பண்ணுங்க.